ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டியாக மட்டன் மசாலா பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை மட்டன் சால்னா, சிக்கன் சால்னா, மற்ற நான்வெஜ் சால்னா எதுவானாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கடையில் கிடைக்கிற மசாலா மாதிரி இல்லாமல் டேஸ்ட்லேயும் சரி வாசனையிலையும் சரி தூக்கலாகவே இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். மட்டன் மசாலா பவுடர் செய்ய தேவையான பொருட்கள்: பட்டை 25 கிராம், ஏலக்காய் 15 நம்பர், மல்லி 50 கிராம், பொட்டுக்கடலை 25 கிராம், கொப்பரை தேங்காய் 25 கிராம், பெரிய ஏலக்காய் 4 நம்பர், சாகி சீரகம் 25 கிராம், கல்பாசி 20 கிராம், அன்னாசிப்பூ 3, கசகசா 10, மிளகு 25 கிராம், கிராம்பு 20 கிராம், பிரிஞ்சி இலை 5. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடேற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்ச கொப்பரை தேங்காயை சேர்த்து பொன்னிறமாக மாறி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லி, மிளகு, சாகி ஜீரா, கசகசா, பிரிஞ்சி இலையை போட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்து விடலாம். சாகி ஜீரா கிடைக்காதவங்க சாதாரண ஜீரகத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கல்பாசி மற்ற மசாலா பொருட்களையும் சேர்த்து வறுத்து விடலாம். மெயினாக இந்த ப்ராசஸ் மொத்தமுமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணியாகணும். இந்த மசாலா தயார் பண்ணுறப்ப முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஒன்று, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணணும். ரெண்டாவதாக, கொடுத்துருக்கிற அளவுகளில் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாமல் சரியான அளவாக செய்யுங்க. இந்த மசாலா தயாரிக்கிறப்ப அளவு கொஞ்சம் மாறினாலும் டேஸ்ட் மொத்தமும் கெட்டு போயிடும். மசாலா பொருட்கள் வறுபட்டு வர்றப்ப அருமையான வாசனை வரும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்னடா இது மட்டன் மசாலான்னு சொல்லிட்டு வரமிளகா வரலையேன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மசாலா கடைகளில் கிடைக்கிற மசாலா மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். ஒரு தடவை நான் கொடுத்துருக்கிற அளவு மாறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் அடிக்கடி செஞ்சு யூஸ் பண்ணுவீங்க. வறுத்தெடுத்த மசாலா பொருட்களோட சூடு ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.